கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கூட்டிச் சேர்த்த நல்ல தயவுக்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதில் இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் பாகம் 91 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 25 நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ கடந்த வாரங்களில் நம்ம பார்த்துட்ட ஒரு பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் குறித்து நம்ம பார்த்தோம். மெல்கிசேதேக் அப்படிங்கிறவர் யார், நமக்காக அவர் எப்படி திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார், ஸோ அவர் எப்படி ஒரு என்றென்றைக்கும் ராஜாவாக ஆசாரியராக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு பகுதி 7ஆம் அதிகாரம் நம்ம நிறைவு செய்யும் பொழுது சில கேள்விகளோடு நம்ம பார்த்து முடித்தோம். அதாவது 2 உடன்படிக்கைகள், 2 விதமான உடன்படிக்கைகள் குறித்து நம்ம என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்ம நிறுத்தணும். ஸோ இன்றைய தினத்தில் இந்த 8ஆம் அதிகாரம் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இன்றைய தினத்தில் நம்ம மொத்தம் 13 வசனங்கள் இருக்குது. அதில் இன்றைய தினத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பகுதிக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 உடன்படிக்கைகள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்று பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை, இன்னொன்று புது உடன்படிக்கை அல்லது புதிய உடன்படிக்கை. ஸோ நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம், எந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வசனங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அதிகாரம் 13 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அதிகாரம் தான். ஏன்னா பின்னால் வரக்கூடிய அதிகாரம் 30 வசனம் 35 வசனம், இதுக்கு முன்னாலேயும் 30 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு அதிகாரம் சின்ன அதிகாரம் தான். அப்போ சின்ன அதிகாரம் தானே சிறிய கருத்துக்கள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குமா அப்படின்னா இல்லை, இதில் பெரிய பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள். ஏன்னா பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை அப்படிங்கிறது, அது நியாயப்பிரமாண உடன்படிக்கைங்கிறது அது சிறிய விஷயம் இல்லை, அது பெரிய ஒரு வரலாறு, சரித்திர நிகழ்வுகள். அதே போல் புது உடன்படிக்கை அப்படிங்கிறது அதுவும் ஏதோ புதுசாக ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி அது சிறிய ஒரு விஷயமானா அதுவும் இல்லை. அது 1000 வருட அரசாட்சி மற்றும் நித்தியத்திற்கும் இருக்கக்கூடிய மேன்மையான உடன்படிக்கை. ஸோ இந்த விஷயங்கள், அப்போ இது ரெண்டுமே அதிகாரம் சிறிதாக இருந்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் மிக பெரிதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் பகுதி 1லிருந்து 5 வசனங்களில் ஒரு புதிய ஒரு கருத்தை அங்கே வலியுறுத்தி சொல்கிறார். ஸோ இதில் நம்ம இந்த ஒரு 8ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுதே இந்த புது உடன்படிக்கை மற்றும் புதிய கருத்துக்கள் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியுமானா கொஞ்சம் சிரமம்தான். 10ஆம் அதிகாரம் வரைக்கும் போகும் பொழுது தான் 8, 9, 10 இந்த அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி படம்னா உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை 10ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவில் நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், அதிக கவனம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு எச்சரிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எபிரேயருக்கு இந்த எச்சரிப்பான விஷயங்களை அங்கே 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரோ, அதுபோல தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா ஒரு எச்சரிப்புணர்வோட, ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஒன்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனிக்கும் பொழுது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினால அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்கே சொல்கிறாரு. அதுபோல் இந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல்,
அவைகளின் நிழலாக மாத்திரம்தான் அது வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி எச்சரிப்புகள் தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்திலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேசுகிறார், அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ இந்த எச்சரிப்புகளை, இந்த ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அடிப்படையான சில புரிதல்கள் வேணும். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான சில ஒரு புரிதல்கள் அந்த இருந்தால் தான் நாம் என்ன பண்ண அந்த ஸ்ட்ராங்கான அந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவத்தை குறித்து வந்து பேசினார். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிறத குறித்து பேசினார். அவர் எப்படி அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிச்செல்லாம் அங்கே வந்து பேசினார். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சோதரில் இதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களினுடைய விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதற்கு அதிக கவனம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த வசனத்தினுடைய விஷயங்கள் நம்ம நினைவு கூறுதல் நாள் காலங்களில் நம்ம வந்து படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களை வந்து நம்ம தெளிவாக புரியணும். அப்போ தான் 10ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், 8, 9, 10 அதிகாரங்களை அதிக கவனம் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒன்றோடொன்று அது இசைவினைப்பாக அது இசைந்து காணப்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது மேலே மெல்கிசேதேக் குறித்தான விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராக தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாருங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இப்போ 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருமாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சொன்ன அதனுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இந்த ஒரு அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ நமக்கு நல்லா ஒரு தெரிந்த ஒரு விஷயம்தான், 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை டாக்டரினை வந்து சொல்கிறாரு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனுடைய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர், முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர், மெல்கிசேதேக்கை காட்டிலும் அவர் வந்து பெரியவர், இப்படி எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு வர்றார். அப்போ முக்கியமான அதனுடைய கோர் பாயிண்ட் சென்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் முக்கியமானவர். அவர் எப்பேற்பட்ட முக்கியத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சங்கீதம் 110:4 வாசிக்கும் பொழுது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா இவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத அங்க வந்து புரிய வைக்கிறார். சரி, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறாரு, அவரு பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பரலோகத்தில் அவர் எங்க வீற்றிருக்கிறார் அதை குறித்து தான் அங்கே வந்து சொல்கிறார். எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியமானவர். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் மகத்துவமான ஆசனத்தில் அவர் வந்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்றார். அப்போ ஆசனம் அப்படிங்கிறது ஏதோ சீட்டு பற்றி, ஒரு சேர் பற்றி அங்கே வந்து பேசிட்டாரா அப்படின்னா இல்லை. அது அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பை அது வந்து என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ வலது பாரிசத்தில் அப்படின்னா தயவும் வல்லமையும் உள்ள ஒரு ஸ்தானம், இன் த பொசிஷன் ஆஃப் ஃபேவர் அண்ட் பவர். ஸோ அந்த அத்தாரிட்டியை அந்த வலது பாரிசத்தில் வீட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து சொல்லிட்டு வர்றார். அது சொல்லிட்டு 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்றார், பிரதான ஆசாரியன் குறித்து சொல்றார்.
இந்த பிரதான ஆசாரியன் எப்படி இருக்காருங்களா, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, மனுஷர் செய்யல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும், தேவனால ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பாருங்க, பிதாவினுடைய பரலோகத்துல, பிதாவினுடைய மகத்துவமான ஸ்தானத்துல வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறாரு. அங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா ஆசாரிய ஊழியம் செய்கிறார். வசனம் அப்படித்தான் இருக்கு நம்மளுக்கு. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். அங்க பரலோகத்துல பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல வீட்டிலிருந்து ஆசாரிய ஊழியம் அவர் வந்து செய்கிறார். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அவர் ஆசாரிய ஊழியம் தான் செய்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிழலான ஆசாரியருடைய ஊழியங்களை குறித்து நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் பார்த்துருக்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது பாருங்க, அவர் அந்த நிழலான ஆசாரியத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியன் இந்த ஒரு பூமிக்குரிய கூடாரத்தில் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தினார். தேவன் கிட்ட ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை தேவன் கிட்ட இவர் என்ன பண்றாருன்னா பலிகளை காணிக்கைகளை வந்து செலுத்துறார். ஸோ இந்த கூடாரத்தில் அவர் அந்த ஒரு ஆசாரியன் வந்து வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி, அதாவது உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு, அமர்ந்து வேலை செய்யறதுக்குன்னு ஏதாவது பொருட்கள், சேரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஆனால் நமது பிரதான ஆசாரியனாகிய மகத்துவமானவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சிங்காசனம் இருக்குது. அவருக்கு சிங்காசனம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். அதான் நம்ம கொலோசியருக்கு எழுதும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்போ கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட புத்திமதி சொல்றாரு? இன்னைக்கு நமக்கும் அதுதான். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், இந்த பாவத்திற்கு மரித்து, உலக வாழ்க்கைகளுக்கு மரித்து, உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நாம வந்து மரித்து, தன்னைத்தான் வெறுத்து கிறிஸ்து போல வாழ்றேன்னு சொல்லி வந்துட்டு கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து எப்படி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரோ அதுபோல நம்மளும் வீற்றிருக்கணும். அப்படின்னா மேலான விஷயங்களை தான் நம்ம வந்து தேடணும். ஏன்னா மேலான விஷயங்கள் தேடணும். இந்த பூமிக்குரிய விஷயங்கள் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் அழிஞ்சிரும். ஸோ அதனால தான் கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நீங்கள் பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி. அப்போ மேலானவைகளை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேடக்கூடியவர்களாக, நாடக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ அந்த பூமிக்குரிய ஆசாரியர், அதே போல் இங்கே பரலோகத்திற்குரிய ஆசாரியர், இவங்களில் வித்தியாசங்கள் இப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அங்கே வந்து அமர்ந்து ஊழியங்கள் செய்வதற்கு, காணிக்கையில் ஏறெடுப்பதற்கு அங்கே வந்து எந்த ஒரு வசதிகளும் இல்லை, நிழலில். அதே பொருளில் நம்மளது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் வீற்றிருந்து அந்த ஊழியங்கள் செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து, அந்த மகத்துவ ஆசனத்தில் அமர்ந்து ஆசாரிய வேலை செய்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம அதே வசனத்தில் வலது பாரிசத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வலது பாரிசத்தில் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் நம்ம 2ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம், பிளேஸ் ஆஃப் ஹானர் அல்லது அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரமே நம்ம வந்து பார்த்தோம் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது குறித்து. அப்போ அது ஏதோ சாதாரணமான ஒரு வலது பாரிசத்தில் உட்காரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னா இல்லை. அது வந்து ஒரு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும், அது அவங்களுடைய வல்லமை, பராக்கிரமத்தையும், அது அத்தாரிட்டியும் அது வந்து அதை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் அங்கே நம்ம இந்த இதே 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்திலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்போ பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாங்சுவரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து பார்க்குறோம். அதாவது சாங்சுவரி அண்ட் ஆஃப் த ட்ரூ டேபர்நாக்கல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ டேபர்நாக்கல் அல்லது டென்ட்டு, இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அல்லது டெம்பிள், இது எல்லாமே அங்கே வந்து ஒரு ஆலயத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இது பல்வேறு மொழிபெயர்ப்புகள் எப்படியாக இருக்குது. அப்போ இது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இது வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஆனால் இது வந்து மனிதரால் கட்டப்பட்டதல்ல. ஸோ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் இந்த மனிதரால் கட்டப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஊழியம் செய்யல, மாறாக தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில், அதாவது பரலோகத்தில் ஆசாரிய ஊழியம் அங்கே வந்து செய்கிறார் அப்படிங்கிறது அங்கே வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதாவது திருவிவிலியத்தில் இதே வசனம் எபிரேயர் 8:2 அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷரால் கட்டப்பட்டதை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியும். மனுஷரால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டுருந்துச்சுன்னா அதை வந்து நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியும். ஆனால் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டதை, அந்த ஒரு ஆலயத்தை கண்களால் பார்க்க முடியாது.
ஸோ இது எல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி நிச்சயமாக உருவாகணும். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மெய்யான கூடாரத்தை குறித்து இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றாரு. ஏன்னா அது வந்து பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மெய்யான கூடாரம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இந்த மெய்யான கூடாரம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு அது என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட திருச்சபை நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்க சபை. அப்ப இந்த மெய்யான கூடாரம் எங்க இருக்குது அப்படின்னா அது யார் அப்படின்னா அது நம்ம தான். சர்வ சங்கமாகிய சபை, திருச்சபையின் பிள்ளைகள் தான். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது ஆலயம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது த சார்ட் ஆஃப் ஏஜஸில் சுவிசேஷ யுக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மத்தியில் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்து வர்றார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு முன்பாக கொரிந்தியர்ல சொல்லிட்டாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். ஸோ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது. நீங்களே அந்த ஆலயம். we are the temple of God அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கு நம்ம சகோதரர் விளக்கம் கொடுக்கும் பொழுது ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சபைக்கு, அதாவது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியின் ஒரு ஆலயமாக இருப்பதாக நம்ம வந்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆலயமாக, அதாவது ஒவ்வொரு சபைனா திருச்சபையின் பிள்ளைகளை குறித்து சொல்றார். ஏதோ கட்டிடத்தினால் உண்டான சபையை குறித்து சொல்றார். ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆலயமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ திருச்சபை முழுமையாக கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் பரலோக நிலைமைக்கு மாற்றப்படும் பொழுது தேவனுடைய ஆலயமாக அது வந்து மாறும். அப்பொழுது தேவன் அவர்களில் வாசமாக இருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய ஒரு மாற்றம், ஒரு மறுரூபமாகுதல் நம்ம மத்தியில் காணப்படணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாக வருங்கால மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்படுறான் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் அனுமதிக்கப்படுறது எல்லாமே பாருங்க, வருங்கால மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்படணும். சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது அங்கே சுத்தியினுடைய சத்தமெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அது குவாரி, அந்த கல் குவாரிலேயே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அங்கே சரியான இடத்தை வைப்பதற்கு அது வந்து உருவாக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்படியாகத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்படுறான். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தேவ சித்தம். அவர் தான் வணைகிறாரு, அவர் தான் செதுக்கிறார், அவர் தான் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னா தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம வந்து உட்படுத்தணும். ஏன் உட்படுத்தணும் அப்படின்னா அப்போ தான் தேவன் வாசமாக இருப்பார்னு சொல்லி நம்ம வசனங்களில் வந்து படித்தோம். இதுக்கு முன்னால் நம்ம 7ஆம் தூதன் கூட சொல்லுவோம். அப்பொழுது தேவன் அவர்களில் வாசமாக இருப்பார். அப்போ முற்காலங்களில் அதுக்கு நிழலில் கவனிக்கும் பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் முற்காலங்கள் ஆசரிப்பு கூடாரங்களில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து செக்கினா அப்படிங்கிற அந்த ஒரு ஒளி தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது போல தற்காலத்திலும் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வழிகளில் நடந்து கர்த்தராகிய இயேசுவின் அன்புல நிலைச்சிருந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து, அதான் ரொம்ப முக்கியம், இந்த மகிமையான ஒளியை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஒரு கீழ்ப்படிதலோட, அந்த மனத்தாழ்மையோட, அந்த ஒரு சகிப்புத்தன்மையோட, அந்த ஒரு விட்டு கொடுத்தலோட நம்ம வந்து இருந்துட்டோம் அப்படின்னா மகிமையான ஒளியை பெற்றுக்கொள்ளலாம். அப்போதான் தேவன் நம்மள வாசமாக இருப்பார். அப்போ அன்புக்குரிய சகோதர சோர்ல, இப்போ நம்ம கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதற்கே உரித்தான சோதனைகளும் அதற்கே உரித்தான பரீட்சைகளும் நம்மளுக்கு வரும். அப்போ பரீட்சையில் நாம் நிற்கணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும் அந்த சோதனைகளுக்கு. அப்போ அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய சபையாகிய தேவாலயத்தை கட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நாம் அந்த ஆலயமாக இருக்கணும். அதாவது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா
உலக பிரகாரமான மனுஷனையும் உலக பிரகாரமான முறைகளையும் உலக பிரகாரமான ஞானத்தையும் நம்ம தள்ளிடணும் அப்படின்றார். இதெல்லாம் உலக பிரகாரம். நம்ம உலக பிரகாரத்துக்காக நம்ம வரல. நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரியவைகளோட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய நாம், அன்புக்குரிய சகோதர சோர்ல, நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணராம இந்த உலக பிரகாரமான விஷயங்களை நாம் நம்முடைய செயல்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்ம எஃபோர்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை போல பரிதவிக்கப்படக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, கர்த்தருடைய சபையாகிய தேவாலயத்தில் கட்டணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு பாடம். உலகத்தினுடைய விஷயங்களை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஜீவனுள்ள கற்களாக தேவனுடைய ஆலயத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னா மகா பெரிய சிற்பாசாரியாகிய கர்த்தருடைய கண்காணிப்பில் செதுக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு தயார் பண்ணப்படணும். அப்போ செதுக்கப்படுறது ஒன்று, மெருகேற்றப்படுறது ஒன்று, ஒவ்வொன்றும் தனித்தனி ப்ராசஸ் தான். அப்போ நம்ம ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா சிற்பாசாரி எப்படியெல்லாம் நம்மளை வந்து வடையிறாரோ அவருக்கு நாம் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இந்த விதமாக சத்தியத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது அவசியம். அப்போ நம்ம சத்தியத்தினால தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். அதே போல் பாருங்க, சிலர் நல்ல பிரசங்கிகள், பொது மேடை பேச்சாளர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால தேவனுடைய ஊழியத்தை செய்ய நியமிக்கப்படுறதுனால கர்த்தருடைய நோக்கத்திற்கு பயங்கர தீவினை வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மெய்யான, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருப்பவங்க கட்டடம் கட்டும் தலைமை சிற்பியாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்த குணநலன்களை உடையவர்களாக எல்லா விதத்திலும் தங்களை வந்து வெட்கப்படாத ஊழியக்காரரை நிரூபிக்கணும். சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு செயலும் வேதத்திற்கு இசைவாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பரிசுத்த வேதாகமத்திற்கு இசைவாக, அப்படின்னா தேவனுடைய சத்தியத்திற்கு இசைவாக இருக்குதா, இது நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எல்லாம் நாம் இருந்தால் தான் பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது கீழ்ப்படிதல், தாழ்மை, சகிக்கிறது, அதே போல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கிறது, அதே போல் அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம வந்து உட்படுறது, அவர் செதுக்கிறதுக்கு நாம் உட்படுறது, மெருகேற்றுறதுக்கு நாம் உட்படுறது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சரியாக நிதானமாக பகுத்து பார்த்து எல்லாமே வந்து செய்துட்டு இருந்தோம் மட்டும்தான் தேவன் வாசமாக இருப்பார். ஸோ அதுதான் தேவனுடைய ஆலயம். பேர் மட்டும் தேவனுடைய ஆலயம்னு வச்சுட்டு நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம வந்து காமிச்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எப்படி தேவனுடைய ஆலயம் சொல்ல முடியும்? நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் தேவன் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு செயல்களும் வேதத்திற்கு இசைந்திருக்குதா, சரியா இருக்குதா, அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கர்த்தர் அப்படின்னா யெகோவா தேவன், தெய்வீக திட்டத்தினுடைய மாபெரும் ஆசாரியர் அவர் தான். ஸோ அவர் மெய்யான கூடாரத்தில் அப்படின்னா நிஜமான கூடாரம், வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இது ஒரு நிழலாக காண்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றார். அப்போ ஊழியம் செய்யற அப்படிங்கிறவர் ஒரு ஊழியர் அல்லது ஒரு பணியாளர் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். இது அங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறார். அப்போ நாம் அந்த ஆலயம், அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கார். அப்போ மகாபரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது பரலோகம். ஸோ அங்கிருந்து சபை மத்தியில் ஆசாரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ அதிலும் என்ன மாதிரியான ஒரு ஊழியங்கள் அங்கே வந்து கர்த்தர் வந்து பரலோகத்திலிருந்து சபைக்கு ஏறெடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 8:3, ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இருவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நிழல்ல பிரதான ஆசாரியனுடைய வேலையை நம்ம வந்து முன்பே பார்த்தோம். காணிக்கைகளையும் பலிகளையும் அவர் வந்து செலுத்தணும். அதுபோலதான் மெய்யான கூடாரமாக்கிய பரலோகத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்பவருக்கும் இப்படியாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டியது மிக அவசியமா இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். இதனுடைய இன்னும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் பின்னால் வரக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம வந்து ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பாருங்க, நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த ஒரு 3வது வசனத்திற்கு மிக பொருத்தமாக இருக்குது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக, அதாவது கிறிஸ்து நமக்காக தம்மை, அவரை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மள அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்புல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா அவரையே சுகந்த வாசனையான காணிக்கையா பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அங்க நிழல்ல வந்து பார்த்தோம்,
ஆசாரியர்கள் ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கைகளை பலிகளை கொண்டு போய் தேவன்கிட்ட சேர்த்துனாங்க. ஆனா இங்க கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னையே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய பலியாகவும் காணிக்கையாகவும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்ப காணிக்கைகளையும் அப்படின்னா பாருங்க, பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்பவராவார். அதாவது அவர் தேவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துபவராகவோ அல்லது பலி செலுத்துபவராகவோ இருக்கிறாரு. நம்முடைய கர்த்தர் தமது சொந்த ஜீவனை அர்ப்பணித்த செயல் ஒரு காணிக்கையாக, அதாவது ஒரு கிஃப்ட் காணிக்கையா அமைஞ்சிருச்சு. அந்த காணிக்கையை உலகத்தின் பாவ நிவாரண பலியாக செலுத்துவதற்கான மிக உயர்ந்த பலியாக அர்ப்பணிப்பதற்கு பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ நம்முடைய கர்த்தர் இந்த தமது சொந்த ஜீவன் எனும் காணிக்கையும் நாம் நம்மையே தேவனுக்கு அர்ப்பணிக்கும் காணிக்கைகளும் இணைந்து பிரதான ஆசாரியர் உலகத்திற்காக செலுத்தும் அந்த மகத்தான பாவ நிவாரண பலியில உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த பலிகளை அவர் வந்து செலுத்துறாரு. இவ்வாறு பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனிதர்களை விடுவிக்கும் மீட்பராக திகழும் பொருட்டு பாவத்திற்காக தம்மை ஏற்புடைய ஒரு பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவை இது நிழலாக காண்பிக்குதுன்னு சொல்லி சொல்றார். இப்போ அப்படியாகத்தான் அங்கே ஆசாரியர் நியமிக்கப்படுறார். அப்போ ஏற்கனவே ஒரு லேவியனாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நிலையில ஆசாரிய பணிக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ செலுத்துறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தாமே அந்த பரிபூரணராக இருந்தமையல தம்மையே பிதாவுக்கு மிகவும் பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆசீர்வதிக்கும் பணியாக இன்னும் மேலான பணியில கிறிஸ்து பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த பலியிடும் பணியை செய்து முடிப்பது ஒரு இன்றியமையாத தேவையா இருக்குது. அந்த சரீரத்தின், அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் இக்காலத்திற்குரிய துன்பங்களிலும் பலிகளிலும் உடன் பங்காளிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ ஒவ்வொருவரும் தங்களையே, தங்கள் சித்தத்தை, தங்கள் ஜீவனை என தங்கள் அனைத்தையும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ கிறிஸ்து ஒப்பு கொடுத்துட்டார், சுகந்த வாசனை கொடுக்குற போல. அது போலதான் திருச்சபையின் பிள்ளைகள் அவருடைய சரீர அங்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அங்க வந்து சொல்றாரு, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றார். ஸோ அப்போ இவருக்கும் அப்படின்னா மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார், ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்றார். இதனுடைய விளக்கம் நம்ம கவனிக்கும் பொழுது மிக எளிமையான ஒரு விஷயம் தான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தா கூட அவர் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. அதான் சொல்றார், பூமியில அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். அப்படின்னா இந்த பூமியில இருந்தாருன்னா ஆசாரிய ஊழியம், ஆசாரியராக இருக்க முடியாது, அந்த செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து யூதா கோத்திரம். ஸோ அதே அடுத்த வசனம் அதுதான் சொல்றது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கை செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள் தான் அவங்க என்ன பண்றாங்க சொல்லினா காணிக்கைகளை செலுத்துறாங்க. ஸோ அவங்க தான் அவங்க காணிக்கைகளை செலுத்துறாங்க. அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்றார். அப்போ அவர் இருப்பாரானால் அப்படின்னா நமது ஆண்டவரை குறித்து தான் சொல்றார். பூமியில அப்போ லேவி கோத்திரத்தின் நிழலான ஆசாரியத்துவத்தையும் யூதா கோத்திரத்திலிருந்து வந்த நம்முடைய ஆண்டவரின் நிஜமான ஆசாரியத்துவத்தையும் அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். ஸோ இயேசு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்ததால லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறதுனால மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் காணப்படும் ஒரு ஆசாரியனாக ஊழியம் செய்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் இந்த ஒரு பணி, அதாவது ஊழியத்தை ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் என்று என்றென்றைக்கும் கொடுத்திருந்துச்சு. அப்போ மெல்கிசேதேக்கு ஒரே ஒரு ஆசாரியராக அவர் வந்து இருக்கிறார், ராஜாவாகவும் ஆசாரியராகவும். ஸோ அதனால அவர் நம்முடைய ஆண்டவரின் அனைத்து அங்கத்தினரையும் அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறார். அவருடைய நிஜமான வேலை எதிர்காலத்திற்குரியதாக இருக்குது. இதனால தான் மகா ஆசாரியன் குறித்த நிழல்ல ஆரோன் அவ்வளவு குறிப்பாக அங்க வந்து குறிக்கப்படலைன்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த காணிக்கைகள் அப்படிங்கிறது அப்போஸ்தலன் அந்த ஒரு வார்த்தையை முதல்ல வைக்கிறாரு. மகா ஆசாரியன் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல காணிக்கைகளை செலுத்த வாய்ப்பு இருக்குது. அவருடைய சொந்த ஜீவன் அர்ப்பணித்ததும் ஒரு காணிக்கையே. அவருடைய சகோதர சகோதரிகளுடைய சரீரங்கள் அர்ப்பணிக்கப்படுவதும் ஒரு காணிக்கை தான் சொல்லி சொல்றார். அப்ப அது அவசியம், அது வேண்டியதா இருக்குதுன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக அவரும் கூட காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டியது அங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றார். ஸோ அடுத்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு,
இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் அது ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். அப்போ இவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை கவனிக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளுடைய சாயலா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, ஒரு நிழல் அது ஒரு நிஜத்திற்குரிய ஒரு நிழலா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்க மோசே கிட்ட சொல்லும் பொழுது அங்க நிழலான அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய மிக கவனமா இருக்கும்படி, அங்க எச்சரிக்கையா இருக்கும்படி அங்க சொல்றார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அங்க நிழல்ல கொடுத்தாரு இல்லைங்களா, மோசே கிட்ட சொல்லும் பொழுது நிழலான ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது நீ எதேச்சியா போய் உன்னுடைய சௌரியத்துக்கெல்லாம் நீ செய்ய முடியாது. ரொம்ப கவனமா, எச்சரிக்கை உணர்வோட, விழிப்புணர்வோட, பரிசுத்தத்தோட நீ செய்யணும்னு சொல்லி சொல்ற. இப்படியாக அங்க கட்டளை இருந்துச்சு. அதான் அந்த வசனத்தில் நாம படிச்சோம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவனுடைய சாயலுக்கு நிழலுக்கு ஒத்திருக்குது. அது ஒரு டைப். பரலோகத்தில் எப்படி செய்வாங்களோ அது போல புலோகத்தில் செய்யும். ஸோ அப்படித்தான் மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில மலையில அவருக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி தேவன் அவருக்கு கட்டளையாவே கொடுத்தார். அப்போ பரலோகத்தில் எப்படி செய்வாங்களோ அப்படி பூலோகத்தில் செய்யணும். இந்த வசனம் கொஞ்சம் இன்னொரு வசனத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கர்த்தர் மத்தேயு 5:16 சொன்னார் இல்லைங்களா? 5:14 அங்க சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் தெரிந்த வசனம் தான். மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு விளக்க கொளுத்தி, அதாவது வெளிச்சத்தை குறித்து சொல்றார். வெளிச்சத்தை குறித்து சொல்லிட்டு விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம அது விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சொல்லிட்டு அடுத்ததான் மிக முக்கியமான வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்போ வெளிச்சம் கொடுக்கணும், பிரகாசிக்கணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அப்போ கிறிஸ்து அந்த வெளிச்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த வெளிச்சத்தை நம்ம மூடி வச்சிடக்கூடாது. அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரதிபலிக்கும் வண்ணமாக, மற்றவர்களுக்கு முன்பாக கொண்டு சேர்க்கும் வண்ணமாக அங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம் காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு குணலட்சணங்களும் ஒவ்வொரு கிரியைகளுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரலோகத்தில் வாசம் செய்வதற்குண்டான ஒரு தகுதியாக இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டாங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலப்பகுதியிலேயே, இப்பவே இந்த பூலோகத்திலேயே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அப்ப சாட்சி சொல்லும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நிதானித்து பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் நிதானித்து பார்த்து முன்னால நம்ம படிச்சோம் இல்லைங்களா, பகுத்தறிந்து பார்ப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். நம்ம யாரை பகுத்தறிந்து பார்ப்பதற்காக வந்திருக்கோம்னா நம்மளை நாம் பார்த்தா போதும். ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் முதல்ல பொறுப்பு, சுதந்திரவாளி நம்ம தான். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம போய் சொல்ல முடியும். அதே போலதான் அன்புக்குரிய ஒரு சொல்ல நாம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையே ராஜ்யத்தில் வாழ்வது போல வாழணும். பிதாவாகிய தேவனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே வாழ்ந்தா நம்ம எப்படி இருப்போமோ அப்படி வாழணும். அப்போ இது சாதாரணமான ஒரு காரியமா அப்படி வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் தான். அதனாலதான் கர்த்தர் முதலே சொல்லிட்டாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பம் இருந்தா வாங்க, விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ விருப்பப்பட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மீண்டும் பின்னிட்டு நம்ம பார்த்துருக்கூடாது. ஏன்னா கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கே உரித்தான ஒரு குணலட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்கப்படும். அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது அதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சரியான விதத்தில் அதை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் அங்கே சொல்றார், கொலோசியர்ல படிச்சது தான், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது.
இப்போ நாம காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளும் வரும் காரியங்களுக்கு நாம அங்க பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துக்கு சென்று சேருவதற்கு இதெல்லாம் நிழலா இருக்குது. நம்ம எந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நிழலா இருக்கு. ஸோ அவைகளின் பொருள் கிறிஸ்துவ பற்றி. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவ பற்றி. அப்ப நம்ம ஒவ்வொரு நாட்களிலுமே கிறிஸ்துவை பிரதிபலித்து நம்ம வந்து வாழ்றோமா? ஏன்னா நம்மளுக்கு பேரே தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரம். அப்ப தேவனுடைய நகரம் அப்படின்னா அந்த டைட்டில் அந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு அது சூட் ஆகும். அப்ப நம்ம வாழணும் இல்லைங்களா? ஏன்னா தேவன் நம்மளுக்கு தான் அந்த சத்தியங்கள் கொடுக்குறார், மறுரூபமாக்கப்படக்கூடிய சத்தியங்கள். இப்போ அப்படிப்பட்ட சத்தியங்களை பெற்றிருக்கக்கூடிய நாம எந்த மாதிரி குணலட்சணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண்பிக்கிறோங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அதான் இங்கே கவனிக்கிறோம். இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது பரலோகத்தில் உள்ளவைகளின் அப்படின்னா பாருங்க, பரலோகம் அப்படிங்கிறது மேலான ஒரு ஸ்லாக்கியம். ஸோ அந்த மேலான காரியங்கள், அதனால தான் நியாயப்பிரமாணமானது வரப்போகிறலின் நன்மைகளின் நிழலாக இருக்குது. அப்போ பாருங்க, இந்த வசனமே நிழல் முதல்ல வரும், பொருள் ரெண்டாவது வரும். கரெக்டுங்களா? நிழல் பொருள். ஆனால் இங்கே பாருங்க, நன்மை ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, அது நிழல் செகண்ட் வருது. இதுலயே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த நன்மைகளினுடைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதை நாம் சரியா நாம கை கொண்டு நடக்கணும்னா கிறிஸ்துவனுடைய வெளிச்சங்களை நாம் சரியாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அது எப்படி நாம புரிந்து கொள்ளலாம், எப்படி நாம காண்பிக்கலாம் அப்படின்னா, நிழல்ல அவங்க எப்படி எல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வோட, ஒரு விழிப்புணர்வோட, ஒரு பயபக்தியோட, ஒரு பரிசுத்த தன்மையோட, தேவனுடைய சமூகத்தில் நேர்மையுள்ள இருதயத்தோட போய் இருந்தாங்களோ அதுபோல தான் நம்மளும் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்குது, ஆவிக்குரிய குணலட்சணங்களுடைய மேம்பாடாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சாயல் அப்படிங்கிறது ஊழியத்தினுடைய அனைத்து நுணுக்கங்களும், ஒவ்வொரு எழுத்தும் உறுப்பும் நிழலில் துல்லியமாக நிறைவேற்றப்பட வேண்டி இருந்துச்சு. ஒவ்வொரு எழுத்தும், ஒரு அங்குலம், ஒரு இன்ச்சு, ஒரு ஆணி, அப்படியெல்லாம் இல்லை, சரியான இடத்துல சரியாக அதை வந்து செய்யணும். ஸோ அதான் அங்கே வந்து பார்க்கும் பொழுது எழுத்தும் உறுப்பும் நிழல்ல துல்லியமாக நிறைவேற்றப்பட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அது பின்பு வரவிருந்த ஒரு பெரிய மற்றும் முக்கியமான காரியத்தை சித்தரிப்பதாக காணப்பட்டுச்சு. அது பரலோகத்தில் உள்ளவர்களுடைய சாயல். அது அப்போ பூலோகத்தில் நம்ம தான் அந்த ஆலயம் அப்படின்னா, பரலோகத்துக்கு நம்ம வந்து போகணும்னா எப்படி? கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். டோட்டல் ஆசரிப்பு கூடாரமே யார்தான் அடையாளப்படுத்துதுங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஸோ அது போலதான் அன்புக்குரிய சகோதர சோர்களே, அது பின்பு வர இருந்த ஒரு பெரிய மற்றும் முக்கியமான காரியத்திற்கு அது சித்தரிப்பாக, நிழலாக அது வந்து காண்பிக்கப்படுது. ஆனால் அந்த நிழல்ல மிகப்பெரிய நிஜம் இருக்குது. அதை நாம் என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ அது நிழல் அப்படின்னா பாருங்க, நிழல் அப்படிங்கிறது ஒரு உதாரணம், ஒரு படம், வருங்கால காரியங்களினுடைய பிரதிபலிப்பு. ஸோ எப்படி சந்திரனின் ஒளியானது சூரிய வெளிச்சத்தின் பிரதிபலிப்பாக இருக்குதோ அதுபோலதான் மாம்சீக இஸ்ரேலருக்காக செய்யப்பட்ட பல காரியங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கான ஒரு மேலான காரியங்களினுடைய நிழலாக இருக்குது. ஆனா அவற்றை நிதானித்து அறிகிறவர்களுக்கு மட்டும் அது நிழல்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நிழல். ஆனால் அது நிழலாக பார்க்கணும். அப்படின்னா நம்ம நிழலாக மட்டும் பார்த்தா போதுமானா அப்படி அல்ல, அது பொருளாகவும் பார்க்கணும். அங்கே நிழலில் எப்படி ஆசாரியர்கள் ஒரு பயபக்தியோடு இருந்தாங்களோ அது போல நிஜத்தில் நம்மளும் இருக்கணும். ஏன்னா நம்மளையும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளதை அழைச்சிருக்கிறார். ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் ராஜாக்களாகவும் இப்படித்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ அவங்க எப்படி அங்கே நிழலில் தேவனுடைய சமூகத்துக்கு கிட்டி சேர்க்கும் பொழுது எவ்வளோ தூரம் தங்களை வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக தங்களை அர்ப்பணித்தார்களோ அது போலதான் அன்புக்குரிய சொல்ல நம்மளும் இருக்கணும். ஏன்னு சொல்லிப்பட்டோன்னா அது நிழல் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அது பொருளாகவும் இருக்குது. அப்ப அந்த நிழலை நம்ம கிளியரா பார்த்துட்டு பொருளான வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானபடி நம்ம எடுக்கணும். வெறும் நிழல்ல மட்டும் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஆசாரிகள் இப்படியெல்லாம் பலி செலுத்திக்கிறாங்க, ஐயோ ரொம்ப அருமையா இருக்கு அப்படிங்கிற நிழலை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஸோ அது ஏன்னா பரலோகத்தில் உள்ளவர்களுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு யார் போக போறா? நம்ம தான் போக போறோம். திருச்சபையின் பிள்ளைகள், ஆலயமா மாறக்கூடியவங்க, தேவன் வாசம் பண்ணக்கூடியவங்க யார் தகுதியோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நிழல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நிழல்ல
தேவன் இப்படியெல்லாம் வந்து திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. அந்த அந்த ஆசரிப்பு கூடாரமாகட்டும், மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகளாகட்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் நிழல்ல கொடுத்துட்டு வரார். அதனுடைய மாபெரும் பொருள் நம்மை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது, திருச்சபையின் பிள்ளைகளை பற்றியது. ஸோ நாம் நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை நாம் சரி பண்ணணும். அப்போ நிழல்ல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே பாருங்க, த டெம்பிள் அங்கே நிழல்ல அங்கே கொடுத்தாரு இல்லைங்களா, அதெல்லாமே த பேட்டர்ன் ஆஃப் ஹெவன். பரலோகத்தில் உள்ளவர்கள் சர்வ சங்கமாகி சபை, அதுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிழலா இருக்குது. அதே போல த டேபர்நாக்கல் அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஹெவன். இது சாதாரணமான ஏதோ ஒரு சடங்குக்காக தேவன் வந்து அங்கே வந்து பலி செலுத்துறதுக்காக அங்கே கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னு நாம் நினைக்க வேண்டாம். அதனுடைய பொருள் நம்மளை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது, திருச்சபையின் பிள்ளைகளை பற்றியது, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி. அதான் ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கவர்மெண்ட்லலாம் நம்ம அப்ரூவல் வாங்குவோம். நாங்கள் இங்கே இது பாருங்க, இங்கே ஹால் வரும், இங்கே கிச்சன் வரும், இங்கே வந்து பெட்ரூம் வரும், இங்கே வந்து ஒரு சிட் அவுட் வரும், இப்படியெல்லாம் நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இதுதான் நான் கட்டக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்கே காமிப்போம். அதுபடி தான் நம்ம கட்டுவோம். அங்கே தேவன் முன்னமே ஒரு டேபர்நாக்கல் அங்கே போட்டுட்டார், ஒரு ஆசரிப்பு கூடாரம் போட்டார். அதாவது ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் அந்த ப்ளூ பிரிண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படியாக அந்த ஒரு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய சாயலுக்கும் நிழலாக்கும் அது வந்து ஒத்திருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ வசனம் 1-5 வரைக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து அவர் வந்து என்னென்ன வேலைகளை அவர் வந்து செய்கிறார் அப்படிங்கிறதுனுடைய அறிமுகம் தான் இப்போ வந்து கொடுத்துட்டு வர்றார். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அது வந்து பரலோகத்தில் உள்ளவர்களுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்குது அந்த ஊழியம். அது எப்பேற்பட்ட ஊழியம், அது மகிமை பொருந்தின ஒரு ஊழியமா. ஸோ அந்த ஒரு ஊழியம் கர்த்தர் வந்து செய்துட்டாரு. அப்போ அவருடைய பின்னடியார்களும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும் இல்லைங்களா. ஸோ அது எந்த மாதிரி மகத்துவமான ஊழியங்களை ஏறெடுக்கிறது அப்படிங்கிறது பின்னால் வரக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அந்த பிரதான ஆசாரியராக இருந்து அவர் செய்யக்கூடிய வேலைகள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பாருங்க, அங்கே ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வந்து பலி செலுத்தினாங்க. ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் தான். ஆனால் அவர் எந்த ஒரு வகையில் எப்படி அவர் வந்து அந்த பலிகளை அவர் வந்து ஏறெடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் பின்னால் வரக்கூடிய வசனங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து நாம் நிறைவு செய்யலாம். இதற்குண்டான விளக்கம் அடுத்து வரக்கூடிய பகுதியில் நாம் வந்து படிக்கலாம். அதாவது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் தான். ஆனால் அவர் எப்படி எந்த வகையில் அவர் வந்து பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் 6ஆம் வசனம் சொல்லுது. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்போ பாருங்க, விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையை குறித்து வந்து பேசுகிறார். அப்போ அது என்ன விசேஷித்த உடன்படிக்கை அப்படிங்கிறத நாம் ஒரு வாரம் பொறுத்திருந்து அடுத்த வாரம் தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.